Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holiday. Supreme Mobiles, Apple's authorized reseller. One-stop solution for all your Apple products. 2005 இதை விட அதிக மழை அப்படிங்கிறது தான் நடந்த விஷயம். சரி, வந்த நிபுணர் குழு 2015 பற்றி ஏன் பேசுகிறீங்க? உங்களை 2023 பற்றி பேசத்தானே உங்களை இங்கேருந்து அனுப்பியிருக்காங்க. 2015 ஏன் ஒப்பீடு பண்ணுறீங்க? 25 ஆண்டு காலம் காவல்துறையில் இருந்த அனுபவத்தில் சொல்கிறேன். இந்த மாதிரி நிபுணர் குழு வந்தால் இவங்க என்ன பண்ணுவாங்க? 5 ஸ்டார் ஹோட்டலில் ஷூட்டு போடுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரூம் கொடுப்பாங்க. நல்லா கவனிப்பாங்க. நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அவங்களை அப்படி கவனிப்பாங்க. உடனே அவங்க கொஞ்சம் மனம் குளிர்ந்து 4000 கோடி கால்வாய் விதத்தை நம்ம கொண்டு வந்தோம், செலவு பண்ணணும்னு முதலமைச்சர் சொன்னார். கால்வாய் பணி செய்யும் போது ஏற்கனவே இருந்த கால்வாயை அடைப்புகளை எடுப்பதற்கு பதிலாக புதிய அடைப்புகளை அவங்க உருவாக்கிட்டாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் கூட மக்களுக்கு வந்து. இந்த ட்ரைனேஜ் இதெல்லாம் 3 மாதத்துக்கு முன்னாடியே க்ளீன் பண்ணுவோம். நிறைய பிளாஸ்டிக் இது உள்ளே போயிருக்கும், குப்பைகள் உள்ளே போயிருக்கும். இந்த கால்வாய்கள் எல்லாம் க்ளீன் பண்ணுவோம். இந்த ப்ராசஸ் ஒழுங்காக நடந்திருந்தாலே 4000 கோடி கூட ஐஐடி மாணவர்களை வச்சு தான் பண்ணாங்க. ஐஐடி மாணவர்களை போட்டு கொடுத்த ஸ்கெட்ச் தான். அப்போ அதை நீங்கள் ஒழுங்காக பண்ணலையா? ஐஐடி மாணவர்கள்ட்ட கருத்து கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க? ஸ்மார்ட் சிட்டிங்கிற பேரில் இவங்க எல்லாத்தையும் கால்வாயெல்லாம் கெடுத்து வச்சுட்டாங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா ட்ரைனேஜ் சிஸ்டம் வெள்ளக்காரங்காலத்தில் 5 லட்சம் மக்கள் தொகை இருக்கிற சென்னைக்கு பண்ணி வச்ச ட்ரைனேஜ் சிஸ்டத்தை இன்னைக்கு 1 கோடி பேர் வந்துட்டாங்க சென்னையில். அதையே ட்ரைனேஜ் வச்சுக்கிட்டு. சார் வணக்கம். வணக்கம். சென்னையில் வெள்ள சேதம் ஏற்பட்டிருக்கு, மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த சென்னையில் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வெள்ள சேதம் அப்படிங்கிறது செயற்கையாக உருவாக்கப்பட்டது, அரசு சரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்காததுனால தான் இது நடந்திருக்கு அப்படின்னு பல்வேறு தரப்பினர் குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க. ஆனால் மத்திய அரசு அனுப்பிய குழு இந்த குற்றச்சாட்டுகளுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடில் இருக்க மாதிரி தெரியுது சார். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழக அரசு எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் தான் பெருத்த சேதம் தவிர்க்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது இந்த சேதமும் இதன் பின்னாடி ஏற்பட்ட விளைவும் எதனால், நீங்கள் இதை எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது மத்திய அரசாங்கத்திலேருந்து குழு எதுக்கு அனுப்புகிறாங்க தெரியுமா? இவங்க 5000 கோடி உதவி கேட்டிருக்காங்க மத்திய அரசாங்கத்திலேருந்து. அப்போ எப்போவும் என்ன பண்ணுவாங்கன்னா, மத்திய அரசாங்கமெல்லாம் ஒரு நிபுணர் குழுன்னு அனுப்புவாங்க. அவங்க இங்கே என்ன பார்க்கணும்னா, முதல்ல பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கக்கூடாது, டிவிக்கு. அவங்க மத்திய அரசு பிரதிநிதிகள் எதுக்காக வந்திருக்காங்க? சேதத்தை மதிப்பீடு பண்ண வந்திருக்காங்க. வர்றவங்க என்ன பண்ணணும்? ஒவ்வொரு இடத்துக்காக போய் எவ்வளவு சேதம் நடந்திருக்கு, எவ்வளவு மத்திய அரசாங்கம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பரிந்துரை பண்ண மட்டும் செய்கிறது தானே அவங்க வேலை. அவங்க அரசியல்வாதிகள் மாதிரி இது மைக்கில் பேசுனது முதல் தப்பு. பேசுனவங்க எதை பற்றி பேசணும்? 2022 வெள்ளத்தில் சிறந்த முறையில் நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது 2023 வெள்ளத்தில் நடவடிக்கை நல்லா இருந்ததா நல்லா இல்லையா, பாதிப்பு இருந்ததா இல்லையாங்கிறது சொல்ல வேண்டியவங்க யார்? பாதிக்கப்பட்ட மக்கள். ஈவன் நீங்களும் நானும் கூட சொல்ல முடியாது. நம்ம அந்த வெள்ளம் சாப்பாடு இல்லாமல் எதுவும் இல்லாமல் இருந்த பகுதியை சேர்ந்தவங்களாக இருந்தால் நம்ம சொல்லலாம். அவர்கள் தான் நீதிபதிகள். அவங்க கத்துறாங்க, எங்களுக்கு சாப்பாடு வரல, இது வரல. அப்போ நிவாரண நடவடிக்கைகள் நல்லா நடந்ததுன்னு சொல்லி எதை வச்சுக்கிட்டு அவங்க சொல்கிறாங்க? ஒன்று. ரெண்டாவது, இதை விட அதிகம் வந்திருக்கும், தடுத்துருச்சுன்னு சொல்கிறாங்கல்ல. 2015 வந்த மழையின் அளவு என்னன்னு சொல்லி இவங்க வெதர்மேன் நம்ம வானிலை பிரிவிலேருந்தே உங்களுக்கு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, 2015 நடந்தது தான் மோசமான மழையில் 12வது இடம்ங்கிறாங்க. 23 நடந்தது மோசமான மழையில் 15வது இடம்ங்கிறாங்க. அவங்க சொன்ன சென்டிமீட்டர் அளவும் 2015 தான் அதிக மழை பெஞ்சிருக்குங்கிறதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் கொடுத்து வந்திருக்கு. இப்போ அப்படி பண்ணும்போது 2015 இதை விட அதிக மழை அப்படிங்கிறது தான் நடந்த விஷயம். சரி, வந்த நிபுணர் குழு 2015 பற்றி ஏன் பேசுகிறீங்க? உங்களை 2023 பற்றி பேசத்தானே உங்களை இங்கேருந்து அனுப்பியிருக்காங்க. 2015 ஏன் பேசுனீங்க? 2015 ஏன் ஒப்பீடு பண்ணுறீங்க? அதிலிருந்து பாடங்களை கற்றிருக்காங்க அப்படி. சரி, 2015 என்ன நடந்ததுன்னு இந்த நிபுணர் குழுவுக்கு தெரியுமா? அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஆக ஒரு அரசியல் சாயத்தை பூசுறதுக்கு இது எப்படி அரசியல் சாயம் பூசணும்னு நீங்கள் கேட்பீங்க. அவங்க தான் மத்திய இதிலேருந்து வந்தாங்களே, அவங்க ஏன் சாதகமான விஷயத்த சொல்கிறாங்கன்னு. என்னுடைய அரசாங்க அனுபவத்தில் நான் 25 ஆண்டு காலம் காவல்துறையில் இருந்த அனுபவத்தில் சொல்கிறேன். இந்த மாதிரி நிபுணர் குழு வந்தால் இவங்க என்ன பண்ணுவாங்க? 5 ஸ்டார் ஹோட்டலில் ஷூட்டு போடுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரூம் கொடுப்பாங்க. நல்லா கவனிப்பாங்க.
கவனித்து அவங்க புது பண்ணும்போது இது எல்லா இதுலேயுமே நடக்கும். ஆடிட்டு இதுன்னு வருவாங்க. இந்த அரசாங்க இதுக்கெல்லாம் ஒவ்வொரு அலுவலகத்துக்கும் ஆடிட் பண்ணுறதுக்கு ஒரு குழு வருவாங்க. நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அவங்கள அப்படி கவனிப்பாங்க. கவனிச்சு சார் ரிப்போர்ட்டு கொஞ்சம் ஃபேவரபுளாக எழுதுங்க சார்னே சொல்லுவாங்க. உடனே அவங்க கொஞ்சம் மனம் முடிந்து ரிப்போர்ட்டை ஃபேவரபுளாக எழுதிட்டு இல்லை அதிக அகென்ஸ்டாக எழுதாமல் போவாங்க. இந்த மாதிரி வரைய நிபுணர் குழுப்புக்கெல்லாம் கவனிப்புன்னு ஒன்று இருக்குது. அந்த கவனிப்பு இதில் இருந்திருக்குமாங்கிறது தான் கேள்வி. ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சம்மந்தம் இல்லாத 2015 அவங்க பேசியிருக்கக்கூடாது. 2015 பற்றி இவங்களுக்கு என்ன தெரியும்? ஸ்பாட்டில் அவங்க இருந்தாங்களா பண்ணியிருந்தாங்க. அதோடு தடுத்து நிறுத்தப்பட்டதுன்னு அவங்க சொல்லுவாங்க. நான் இப்போ மிகப்பெரிய சேதம் 2015 வெள்ளம் வராத பகுதியில் கூட இதில் அதிக வெள்ளம் வந்திருக்கு. அதோட இப்போ இருக்கிற பிரச்சனை 4000 கோடி நிவாரண இதுக்கு கால்வாய் இதுக்கு நம்ம கொண்டு வந்தோம், செலவு பண்ணோன்னு முதலமைச்சர் சொன்னார். அதுக்கப்புறம் KN நேரு வந்தவர் அதில் 98% முடிந்து விட்டதுன்னு மழைக்கு முன்னாடி சொன்னார். மழைக்கு இவ்வளவு தேங்கின உடனே இல்லை 40% தான் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாங்க. ஆக இந்த கால்வாய் பணி செய்யும்போது ஏற்கனவே இருந்த கால்வாயை இவங்க ஒழுங்காக செய்யாமல் அதில் ஏற்கனவே போகிறதற்கு இருந்த அடைப்புகளை எடுப்பதற்கு பதிலாக புதிய அடைப்புகளை அவங்க உருவாக்கிட்டாங்களோ பணிகளை சரியாக செய்யாமல் அப்படிங்கிற சந்தேகம் கூட மக்களுக்கு வந்திருக்கு. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மழை வர்றதுக்கு முன்னாடி செய்கிற விஷயங்கள் என்னென்னா, இந்த ட்ரைனேஜ் இதெல்லாம் 3 மாதத்துக்கு முன்னாடியே க்ளீன் பண்ணுவாங்க. நிறைய பிளாஸ்டிக் இது உள்ளே போயிருக்கும், குப்பைகள் உள்ளே போயிருக்கும். எப்போவுமே நடக்க வேண்டியது கால்வாய் பண்ணியை நீங்கள் மறந்துடுங்க. கரெக்டாக 3 மாதத்துக்கு முன்னாடி நமக்கு அக்டோபர் நவம்பர் தான் மழை சீசன். ஆகஸ்ட்டு ஜூலையிலே கார்ப்பரேஷன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். இந்த கால்வாய்களெல்லாம் க்ளீன் பண்ணணும். இந்த ப்ராசஸ் ஒழுங்காக நடந்திருந்தாலே இவ்வளோ வெள்ளம் வந்திருக்காது. அடையாறு ஆற்றில் வெள்ளம் போகுது. அடையாறு ஆற்றில் ஒவ்வொரு வருஷமும் புதுசாக கற்கள் வரும், குப்பைகள் வரும், இதெல்லாம் வரும். அதை பூரா க்ளீன் பண்ணி அடையாறு ஆற்றின் வெளியே போகிற வெள்ளம் தான் கடலில் போய் சேரும். கடலுக்கு அந்த பேசேஜை நீங்கள் க்ளீனாக 3 மாதத்துக்கு முன்னாடியே உருவாக்கணும். நீங்கள் இதை உருவாக்காமல் கடலுக்கு உள்ளே போக மாட்டேங்குதுங்கிறது வேடிக்கையான விஷயம். எது வந்தாலும் கடலுக்கு உள்ளே போயிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், இந்த கால்வாய்களை கடல் மட்டத்துக்கு மேலே உயரமாக இருந்து அது போய் கடலில் இது பண்ணுற மாதிரி நீங்கள் அந்த பேசேஜ் எல்லாம் முதலே பண்ணியிருக்கணும். அந்த பேசேஜ் முதலே இருந்தது. 2015 அது ஏன் இதாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் கண்டுபிடிச்சாங்க. சைதாப்பேட்டை ஓரத்துலலாம் பார்த்தீங்கன்னா அடையாறு ஆற்றுக்கு கரையோரம் நிறைய பேர் வீடு கட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் இப்போ சரி பண்ணாங்க. அதனால் இதெல்லாம் சரி பண்ண வேண்டியது. புதுசாக கால்வாயை திறக்கிறது அது விட்டுருங்க. இப்போ இருக்கிற கால்வாயை நீங்கள் சுத்தப்படுத்தி ஒழுங்காக வச்சு இதெல்லாம் பண்ணணும்ல. அன்றைக்கி 2015 திடீர்னு திறந்தாங்க செம்பரப்பாக்கம் ஏரியா. செம்பரப்பாக்கம் ஏரியா ஏன் திடீர்னு திறந்தாங்கங்கிறது ஜெயலலிதா கடைசி வரை இது பண்ணி அவங்கள பார்க்க முடியலை, கேட்க முடியலை. அதனால் மொத்தமாக திறந்து விட்டு அதனால தான் சென்னையில் சைதாப்பேட்டை கிண்டியிலெல்லாம் அவ்வளோ வெள்ளம் வந்ததுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அப்போ நடந்த விஷயம் என்னன்னு நான் சொல்கிறேன். அதாவது சென்னைக்கு ஏரிக்கு ஏதாவது குடிநீர் சப்ளை முக்கியமாக எதில் இருந்து வருதுன்னா புழல்லேருந்து வந்தாலும் செம்பரப்பாக்கமும் முக்கியமான ஒரு ஏரி. அதிலிருந்து நிறையா குடிநீருக்கு யூஸ் பண்ணுறாங்க. அது நிறையக்கூடிய தருவாயில் இருந்தது. அப்போ ஜெயலலிதா சிஎம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க எப்போவுமே லேப்டாப்பை வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜையும் நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அந்த டைமில் என்ன பண்ணாங்க, உடனே திறக்காதீங்க, நிறைய நமக்கு குடிநீர் தேவைப்படும், இந்த தேவையான குடிநீரை நம்ம இழந்துடக்கூடாது, அது இன்னும் நெருக்கட்டும், அப்போ நம்ம திறக்கலாம், அதுக்குள்ளே திறந்து அனாவசியமாக கடலுக்குள் குடிநீரை வேணாக்காதீங்கன்னு தான் அவங்க சொன்னாங்க. அப்போ என்ன நடந்ததுன்னா, அந்த சுற்றியுள்ள பகுதிகளில் ஸ்ரீபெரும்புதூர் அதை சுற்றியுள்ள கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏரிகள்லாம் உடஞ்சிருச்சு. அந்த மழையில் உடைந்த உடனே எதிர்பார்க்காம அந்த ஏரிகளில் இருக்கக்கூடிய அத்தனை தண்ணீரும் மொத்தமாக உள்ளே வந்தது. அப்போ வேறு வழி இல்லாமல் தான் உடனே அவங்க திறந்து விட்டாங்க. சரி, அதை உடனே திறந்து விட்டாலுமே அவ்வளவு தண்ணி அடையாறு ஆற்றில் போய் அப்போ கடல் உள்வாங்கலையே. அந்த டைமில் அப்போ போகும்போது அடையாறு ஆற்றில் இருக்கக்கூடிய கரைகள்லாம் நிரம்பின உடனே அந்த நிரம்பிய தண்ணீர் தான் வெளியில் வந்தது மொத்தமாக, ஒட்டுமொத்தமாக. இப்போ அப்படி இல்லை. 2000 கன அடி, 3000 கன அடி அப்படி தான் திறந்து விட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த அடையாறு ஆற்றில் போகும்போது அது கடலுக்குள்ளே போகாமல் நின்றுச்சுக்கிறதுக்கு அடிப்படை ஆதாரங்கள் இல்லை.
சார் அந்த தருணத்தில் புயல் வரலை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையும் வந்து ஆளுங்கட்சி தரப்பில் முன்வைக்கிறாங்களே சார். இப்போ புயல் வந்த காரணத்தினால தான் கடல் உள்வாங்கலை அப்படிங்கிற பாயிண்ட்டை சொல்கிறவங்க தான் இதையும் முன்வைக்கிறாங்க. இல்லை, புயல் வரல அப்படிங்கிறத விட எவ்வளவு தண்ணி போச்சு, அடையாறு ஆற்றில் எவ்வளவு தண்ணி போச்சு அதுதான் கணக்கு. எவ்வளோ மழை பெஞ்சது, எவ்வளவு தண்ணி போச்சு அப்படி. சரி, இதுக்கு முன்னாடி எத்தனை புயல்களை வந்து நம்ம சென்னை சந்திச்சிருக்கு. எந்த புயலில் கடலில் உள்ளே போக முடியாத, தண்ணீர் போக முடியாத நிலைமை வந்திருக்கா? நீங்கள் எல்லா புயலையும் கணக்கெடுங்க. ஸோ கடலில் உள்ளே போகிறதுங்கிறது ஒரு டெக்னிக்கல் கொஸ்டின். இவங்க சொல்கிறது உண்மையாங்கிறத ஒரு அந்த டெக்னிக்கை தெரிஞ்சவங்க பதில் சொன்னால் தான் சரியாக இருக்கும். ஏன்னா அது அரசியல்வாதிகள் ஓட்டுக்காக எதை வேணும்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் சொல்லுவேன், இப்போ 4000 கோடி கூட ஐஐடி மாணவர்களை வச்சு தான் பண்ணாங்க. ஐஐடி மாணவர்களை போட்டு கொடுத்த ஸ்கெட்சு தான். அப்போ அதை நீங்கள் ஒழுங்காக பண்ணலையா? ஐஐடி மாணவர்கள்ட்ட கருத்து கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க, கான்ட்ராக்ட் பண்ணவங்க ஒழுங்காக பண்ணலைன்னு சொல்கிறதா பத்திரிகையில் வந்திருக்கு செய்தி. அப்போ இது மாதிரி பல விஷயங்கள், அதாவது ஆட்சியில் இருப்பவர்கள் வந்து அரசியல்வாதிகள், எதிர்க்கட்சிக்காரவங்களும் அரசியல்வாதிகள். எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் பேசுகிறது, ஆட்சியில் இருக்கிறவர்கள் பேசுகிறது எதையுமே நம்பக்கூடாது. மக்கள் தங்களுடைய இதை வந்துக்கிட்டு யோசித்து இது உண்மையா அப்படிங்கிற, இப்போ மத்திய நிபுணர் குழு சொல்லியிருக்காங்கன்னொன்னே நீங்கள் வந்து அப்படியா, அப்போ இப்படி தான் அப்படிங்கிற முடிவுக்கு வராதிங்கிறேன். இந்த மாதிரி நிபுணர் குழுவெல்லாம் எப்படி கவனிப்பாங்கங்கிறதுக்கெல்லாம் பெரிய கதைகள் இருக்குது. அதை வச்சு தான் நான் சொல்கிறோம். அதனால் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல. பள்ளிக்கரணையிலெல்லாம் இடுப்புக்கு மேலே தண்ணி வந்திருக்கு. எப்போவுமே மடிப்பாக்கத்தில் தண்ணி வரும். வேளச்சேரியில் இதுக்கு முன்னாடி வெள்ளம் வரும்போது வராத இடங்கள்லாம் நிறைய வந்திருக்கு. இப்போ டி நகர், கோடம்பாக்கம், இந்த ஏரியெல்லாம் பார்த்திங்கன்னா இடங்களில் 2015 பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி வந்தது. அப்போ இவங்க அரசியல்வாதிகள் என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸ்மார்ட் சிட்டிங்கிற பேரில் இவங்க எல்லாத்தையும் கால்வாயெல்லாம் கெடுத்து வச்சுட்டாங்கன்னு சொன்னாங்க. இன்றைக்கி இவங்க மறுபடியும் கால்வாய் பணி பண்ணும்போது அதெல்லாம் சரி பண்ணியிருக்கணும்ல. அது அப்போ வந்த தண்ணியை விட அதிக தண்ணீர் தான் டி நகர், கோடம்பாக்கம், வடபழனி, சாலிகிராமம், மேலபாவது, அசோக் நகர் எல்லா இடங்கள்லையும் அதிகம்தான் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் எதை காமிக்குதுன்னா, இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம், இந்த கால்வாய்கள், தண்ணீர் மழை அதிகம் பெஞ்சால் போகுது, இதெல்லாம் அவங்க சரியான முறையில் எந்த அரசாங்கமும் பண்ணலை. இப்போ இருக்கிற அரசாங்கத்தை தான் நான் சொல்கிறேன். ஏன்னா ட்ரைனேஜ் சிஸ்டம் வெள்ளக்காரங்காலத்தில் 5 லட்சம் மக்கள் தொகை இருக்கிற சென்னைக்கு பண்ணி வச்ச ட்ரைனேஜ் சிஸ்டத்தை இன்றைக்கி 1 கோடி பேர் வந்துட்டாங்க சென்னையில். அதே ட்ரைனேஜை வச்சுக்கிட்டு இன்னும் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் போய் பாருங்கள் ட்ரைனேஜ் எங்கெங்கே ஒர்க் பண்ணுதுன்னு. பெரிய ஏரியாவுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரைனேஜ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவுட்லெட்லாம் ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, வெள்ளைக்காரர்கள் இது பண்ணதுக்கப்புறம் இதில் அவங்க கவனம் செலுத்தலை. கால்வாய்களை தோன்றதில் நான் என்ன சொல்கிறேன், லோக்கல் ஆளுகளை வச்சுக்கிட்டு, லோக்கல் கான்ட்ராக்ட் வச்சுட்டு ஏன் பண்ணுறீங்க? இப்போ சைனா இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிக வெள்ளம் வரக்கூடிய நாடு இது. இப்போ சைனாவில் வந்துக்கிட்டு எல்லாம் வந்து அதிக ஜனத்தொகை உள்ளது. அதே மாதிரி மெயின் சிட்டிஸ் எல்லாம் பாருங்கள், டோக்கியோவை பாருங்கள், மெயின் சிட்டி டோக்கியோ, இந்தியாவிலேயே உலகத்திலேயே அதிக பாப்புலேஷன் இருக்கக்கூடியது டோக்கியோ. பாம்பேயை பாருங்கள், சென்னையில், கல்கத்தாவை பாருங்கள், அங்கெல்லாம் ட்ரைனேஜ் எப்படி இது பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது வெளிநாட்டு கொலாபரேஷனோடு நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இது மெட்ரோதுக்கு வந்து யார் சைனீஸவங்க தானே பண்ணுறாங்க. அதே மாதிரி வெளிநாட்டு இதோடு நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா அவன் க்ளீனாக பண்ணி கொடுத்துட்டு போயிடுவான். இதே 4000 கோடியில் கூட 1000 கோடி ஆகும். ஆனால் டெக்னாலஜி கரெக்டாக இருக்கும். நீங்கள் லோக்கல் ஆளுங்களை வச்சுக்கிட்டு லோக்கலில் இருக்கிற கட்சிக்காரனுக்கு கான்ட்ராக்டை கொடுத்து அவன் என்ன குழி தோன்றான், என்ன இது பண்ணுறான், அந்த டெக்னாலஜியை பற்றி அவனுக்கு ஏதாச்சும் தெரியுமா? அதுதான் இந்த ஃபெயிலியருக்கு காரணம். அதனால் இப்போ ஒருத்தர் குற்றம் சொல்கிறத விட அடுத்த மழைக்காவது சென்னையை காப்பாற்றுங்க. நல்ல டெக்னாலஜி உள்ளவங்களை கொண்டு வாங்க, வெளிநாட்டுவங்களை கொண்டு வாங்க, கால்வாய் பணிகளை ஒழுங்காக பண்ணி அதன் மூலம் வந்து இதெல்லாம் சரி செய்யுங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. உங்களுடைய நேரத்தை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holiday. Supreme Mobiles, Apple's authorized reseller. One-stop solution for all your Apple products.